1000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்கிற பாரதி ராஜா அந்த சொத்துக்களை யாருக்கு எவ்வளவு அளவுக்கு சமமா பிரிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சண்டையா போய்கிட்டு இருக்குது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா காலமாயிட்டாரு. பல்வேறு திரை பிரபலங்கள் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்தாங்க. ஆனா அவருடைய இறுதி சடங்குல யாருமே எதிர்பார்க்காத விதமா அவருடைய மகளும் மருமகளும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதற்கான காரணம் பாரதி ராஜா அவர்களுடைய சொத்து யாருக்கு சரியா போய் சேருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்குமே பாரதி ராஜா அவர்கள் சொத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவரு அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு என்னென்னலாம் வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. 45 வருஷங்களுக்கு முன்னாடி பாரதி ராஜா வாங்கி வச்ச நிலம் மற்றும் வீடுகளின் சந்தை மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 மடங்கு ஏறி இருக்கிறதா சொல்லப்படுது. அதெல்லாம் மொத்தமா கால்குலேட் பண்ணா ஒரு 1000 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய 4 கிரவுண்ட் அளவிலான வீடு மட்டுமே இப்போதைக்கு 60 கோடி ரூபாய் மதிப்புள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலே இருக்கிற 9 கிரவுண்ட் காலி மனையும் அவருக்கு சொந்தமானதுதான். அதே போல சென்னை டி நகர்ல இருக்கிற கிருஷ்ணா ஸ்ட்ரீட்ல இருக்கிற அவருடைய முதல் வீடு, சேத்துப்பட்டுல இருக்கிற ஒரு வீடு, டி நகர் நாயுடு ஹால் பக்கத்துல இருக்கிற அவருடைய ஒரு ஸ்டுடியோ, அதே போல டி நகர் ஏஜிஸ் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல், வலசராவகத்துல இருக்கிற ஏஆர்எஸ் ஸ்டுடியோக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம்னு சொல்லி சென்னையில முக்கியமான இடங்கள்ல அவருக்குன்னு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை தவிர்த்து தேனி காட் ரோடு பக்கத்திலையும் வத்தலக்குண்டு பக்கத்திலையும் ஏகப்பட்ட பெரிய தோப்புகளும் விவசாய தோட்டங்களும் வச்சிருக்கிறதா தெரிய வருது. இந்த சொத்துக்களை மதிப்பிட்டாலே கிட்டத்தட்ட 500ல இருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு தெரிய வருது. இந்த சொத்துக்காக தான் அவங்க குடும்பத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறதா தெரிய வருது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.